බලයෙන් ඔයගේ ලෙඩ දුක් කරදර සියල්ල නැති වෙනවා අතර ආර්ථිකය ලැබෙනවා මේ දැන් කිරියනවා දැන් ෆැමිලි ගිරිය පිරෙනවා පැටියෝ ෆැමිලි ගිරිය දැන් කිරි පිරෙනවා මම ගත්තාන් කිල්ලේ ඔය පෙති දෙක ඇත් කරන්න පෙති දෙක ඇත් කරලා අතුල් කරන්නේ මේ ෆැමිලි ගිරිය පුළුවන් නම් කිරියනවා ෆැමිලි ගිරිය ඇතුළේ කිරියනවා ඔන්න හරියන්නේ නැරි ඇත් කරන්න වැඩි ඇත් කරන්න හරි ෆැමිලි ගිරිය ඇතුළේ වොන්න නේ ඇත් කරන්න මම කිරියනවා මන්තරේ කියලා දෙන්න மந்திரம் சொல்கிற பேரில் அணுங்கிற தேவடைய அப்பையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கேள்வி, ஏன்னா இதில் ராஜஸ்தானில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு தகவல் இப்போ இந்தியர்கள் நிறைய பேர் பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பணக்காரன், இது இலங்கையில் நடந்த சம்பவம், இந்த கேவலமான சம்பவம், அதை சொல்கிறதுக்கு முதல்ல நான் சொல்கிறேன். ஒரு பெரிய பணக்காரன், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தன், தன்னுடைய வாகனம், தன்னுடைய வீடு, தன்னுடைய சொத்துல எல்லாத்தையுமே அவன் அந்த கும்புற ஒரு சாமியார் இருக்கிறார், அந்த சாமியார் குருஜி, அந்த குருஜியுடைய ஆசீர்வாதத்தில் அவர் ஆரம்பித்து வச்சது தான் எல்லாமே இவனுக்கு நல்லா வந்திருக்குது. கடைசா இந்த முட்டாள் பைய கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டியை கொண்டு போய் கொடுத்து சொல்லியிருக்கான், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி ஆரம்பித்து வச்சு கொடுத்தாதான் குருஜி எல்லாமே எங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையிலன்னு. எங்கிருந்துடா வாரீங்க? ஒரு பெண் உறுப்பில் ஒரு இளநீரை வைத்து அதை பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறமா இந்த நாயோட வீடியோ நான் போடுறேன், ஃபோட்டோவில் உள்ள எடிட்டில் வரும்போது இந்த நாயை போடுறேன் நான். இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கிழவனை கண்டுபிடிச்சா தான் இந்த சம்பவத்துக்கு சம்பந்தமான அத்தனை பேரையும் பிடிக்கலாம். ஒரு பெண், அந்த பெண் வந்து பாவப்பட்ட பெண் ஒன்று. இப்போ ரொம்ப நான் நினைக்கிறேன் ரொம்ப ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ன்றது கன்ஃபார்மாக தெரியுது. ஒரு பெண்ணை கொண்டு அந்த வச்சு இவனுங்க ஆடைகளை அவிழ்த்து தேவையில்லாத விடயங்களை செஞ்சு பூஜை புனஸ்காரம் அது இதுன்னு தேவையில்லாத எத்தனையோ விடயங்களை செய்து அந்த பெண்ணுடன் பாலியல் ரீதியான தவறுகளையும் செய்து அதுக்கு பிறகு சொல்கிறானுங்க இது பூஜ்யம். இதை செஞ்சதோட கோடிகள் பணம் பெருகுமாம், நோய் நொடிகள் இல்லாமல் போகுமாம், அதோட சேர்த்து சொத்து சுகமெல்லாம் பெருகுமாம். ஏண்டா ஆடையை அவுத்து போட்டு ஒரு இளநியை வச்சு நீ மந்திரம் சொன்னாங்க கேட்டீங்க தானே, சரி அவ்வளோதான். அவன் மந்திரம் செஞ்சானா, இளநீரை கொண்டு போய் நெய்யில் வச்சானா எல்லா மயிரும் போயிடுச்சான், நோய் போயிடுச்சான். சில விஷயங்களை வந்து உண்மையிலே ஓப்பனாக பேச முடியாது, சிறுவர்களும் சிலர் பார்க்கறதுன்றதால. ஆனால் உண்மையிலேயே மிகவும் கேவலமான, இப்போ ரீசெண்டாக கூட நான் போட்டிருந்தேன், இந்த மூட நம்பிக்கை என்ற பேரில் சிலர் வந்து இறைபக்தி உடையவர்களை வந்து ரொம்பவும் அந்த தவறாக அவங்கள பிரயோகிக்கிறாங்க. அதுதான் இப்போ அதிகமாகவே நடக்குது. சிலர் வந்து இப்போ இறைபக்தி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்களோ, என்ன பூஜை பண்ண சொல்கிறாங்களோ, என்ன மாந்திரிகத்துக்கான என்னென்ன எல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே அனைத்தையுமே செய்யக்கூடிய நிலைமையில். இப்போ பாருங்களேன், சொந்த பொண்டாட்டி கல்யாணம் முடித்து தான் கூட இன்னும் கை வைக்கலை பொண்டாட்டியில். அவன் சொல்கிறான், குருஜி நீங்கள் கை வச்சு என் பொண்டாட்டி ஆரம்பித்து கொடுங்க, தள்ளவுடைய கப்பா, நீங்கள் ஆரம்பித்து கொடுங்க, என் பொண்டாட்டி மேலே கை வச்சு ஆரம்பித்து கொடுங்க, அதுக்கப்புறமா நான் அவளோட குடும்பம் நடத்துகிறேன்னு. எப்பட்றா இந்த உலகம் திருந்தும்? எங்கேருந்து இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல எழுச்சி கிடைக்க போகுது? எப்போ இந்த உலகம் அந்த என்னைய சொல்லுவாங்க இல்லையா, முக்தி அடைய போகுது? எப்போ இந்த உலகத்துக்கு இந்த மாதிரியான சாபக்கேடுல இந்த விமோச்சனம் எப்போ கிடைக்க போகுது? எப்போ விமோச்சனம் கிடைக்கும் இந்த சாபங்களுக்கு? உங்கள் பாசையிலே சொல்லணும்னா, இப்போ இந்துக்கள் விமோச்சனம் கிடைக்கணும்னு சொல்லிங்க தானே. இந்த மாதிரியான கேவலமான பூஜை புனஸ்காரங்களால் விமோச்சனம் கிடைக்குமா? இப்போ சிங்களவர்கள் புத்த மதத்தில் புத்தர் இந்த மாதிரியான போதனைகளை சொல்லியிருக்கிறாரா? இஸ்லாம் மதத்தில் முகமது நபியாக இருக்கட்டும், இறைவனுடைய அல் குர்ஆனாக இருக்கட்டும்,
இறை தூதர்களாக இருக்கட்டும், சஹாபாக்களாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? கிறிஸ்தவ மதத்தில் இயேசுநாதர் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்களா? யாருமே இதை பற்றி இப்படியான விடயங்களை பற்றி அவங்க சித்தரித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை. இப்படி செய்யுங்க, இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுங்க. இவனுங்களெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியலை எனக்கு. ஆனால் உண்மையிலேயே அந்த தன்னுடைய வறுமையினால சில பெண்கள் இன்னைக்கு தன்னுடைய வறுமையினால, அதுவும் காம கொடூரங்களுக்கு இரையாகிட்டு இருக்கிறாங்க பணத்துக்காக, அப்படி சொல்லலாம். இன்னும் சிலர் இந்த மாதிரியான விடயங்களுக்கும் பெண்களை மிகவும் மோசமான நிலைமைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. தயவு செய்து மூட நம்பிக்கைகள்ல இருந்து வெளியே வாங்க. இந்த மாதிரி விடயங்களால் நீங்கள் மட்டுமில்லை, உங்களுடைய ஒட்டுமொத்த சமுதாயமே பாதிக்க போகுது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சிங்கள மொழி தெரிஞ்சவங்க, சிறுவர்கள் இல்லாதவங்க, சிங்கள மொழி தெரிஞ்சவங்க வீடியோ போட முடியாது. அவன் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கேளுங்க. இவனெல்லாம் ஒரு குருஜி, இவனெல்லாம் ஒரு பூசாரி, இவனெல்லாம் ஒரு மந்திரவாதி. நாசமாக போனவனுங்க. எங்கேருந்துடா கிளம்பி வாரீங்க? மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வாங்க மக்களே. இந்த வாய்ஸ் இந்த அவனோட கதையை மட்டும் கேளுங்க நீங்கள். හරි ඒවා තංගලියට ගන්න. දැන් තනින් කිරි ගන්න ඕනේ. කොහොමද යන්නේ? ඔව් උරන්. මම මන්ත්‍රය කියලා තියෙනවා. ඔය උරන කිරියනවා. තනි උරන්. තනි උරන්න. ඔය තනි උරන්න ඕනේ. කිරියෙන්නේ. ඔව්. මං උරන්. දැන් ඉතින් උරන්න මං කියන්නේ. චූ එකට දාන්න, චූ එක අල්ලගන්න. චූ එකෙන් දැන් මෙතනින් බඩු වෙයිද දැන්නේ. මම රත්තරන් කෙල්ල දැන් ඉතින් මේ බලයෙන් ඔයාගේ ලෙඩ දුක් කරදර සියල්ල නැති වෙනවා, අතර ආර්ථිකය ලැබෙනවා. මේ දැන් කිරියනවා, දැන් තැඹිලි ගෙඩිය පිරෙනවා පැටියෝ. තැඹිලි ගෙඩිය දැන් කිරි පෙරෙනවා මගේ රත්තරන් කෙල්ලේ. ඔය පෙති දෙක ඈත් කරන්න. පෙති දෙක ඈත් කරලා ඇතුල් කරන්නේ මේක තැඹිලි ගෙඩිය පුළුවන් නම් කිරියනවා. තැඹිලි ගෙඩිය ඇතුළට කිරියනවා. අන්න හරියන්නේ හරි. ඈත් කරන්න. පැටියෝ ඈත් කරන්න. හරි තැඹිලි ගෙඩිය ඇතුළට කොන්න නේ. ඇත්ත මම කියනවා මන්තරේ කියලා තිබුණා මයිල් දෙකෙන් තැඹිලි කිරි පෙරෙනවා අත ගන්නද දැන් වල කිරියනවා වගේ තනින් දැනෙනවද? එනව නේද? එනවා කියලා. දැන් තැඹිලි කිරි පෙරෙනවා. උරන්. මුදල් හිමීට නෑ ඔය දාන්න මෙතනට. දාන්න මෙතනට. නෑ දාන්න නෑ. දාන්න. නෑ ඔය දාන්න මම එහල්ලා ඉන්නේ මේ දාන්න ගන්න. ඒක කිරියනට ගල්පුනේ මල්ලන්. කිරියන මම ඔය ඇනු ඔය උඩේ යරත් අපිස්ලා ඔහම දාන්න. අනිත් දාන්න. දැන් තැඹිලි ළඟින් කියන තැඹිලි කිරියනවා. තැඹිලි කිරියනවා. හරි මෙන්න දාන්න. හරි දාන්න. රත්තරන් කෙලේ දාන්න. පැටි ඈඩ් කරන්න කකුල් දෙක හොඳට. කකුල් දෙක. මම අතුල් කරන්න දෙන්නේ නැහැ. උදේ ගහන්න හොඳට. ගහන්න තන්දේ කුරුරා ගහන්න ඕනේ. තන්දේ කුරුරා ගහන්න. ගහන්න. එමෙලි ගන්න මම එහා පැත්තේ ලයින් නම් ගහන්න දෙන්න. හරි ගහන්න. මම එහා පැත්තේ ගහන්න ඕනේ. දැන් ගහන්න ඕනේ. රතු කිරියෙන්නේ නැහැ ඔගේ. තැඹිලි ගෙඩියෙන් කිරියෙන්න ඕනේ. ඔය ගහන්න නෑ. නෑ ඔයා ගහන්න ඒකට දාන්න. මම එනවත් බලන්න හරිය. ඉන්න මම පල්ලෙහාට ඉන්න. ඔය ගහන්න. නෑ මම මෙතනලා ඉන්නේ. ඔය ගහන්න දෙන්න. ඔය ගහන්න කිරියෙන්නේ බෑ. බඩුවේ. දැන් කියන්නේ පාගි වෙන්න ඕනේ දී.